இவங்களா விட்டு கொடுக்கலாம், இல்லை அவராக விட்டு கொடுக்கலாம். 2 பேருக்குமே வந்து பணத்து மேலே இவர் ஒரு பேராசை இருந்தால் 2 பேரும் தான் முட்டாள் பயலுன்னு நான் சொல்லுவேன். 2 பேருக்கும் அறிவில்லைன்னு நான் சொல்லுவேன். நீ வந்து ஒரு ஹஸ்பண்டை கல்யாணம் பண்ண இத்தனை பேரோட உனக்கு இவ்வளோ பழக்கங்கள் இருந்து ஒருத்தனை கல்யாணம் பண்ணி குழந்தை பற்றி செட்டிலாக இருக்கா, உனக்கு அந்த அளவு கூட விட்டு கொடுக்க நீயாவது பண்ணியிருக்கணும்ல. 2 பேருக்கும் காசு இருக்கு, ஏன் இப்படி பேயா அலையிறீங்க? ஏண்டா கரும்புச்சோம். தனுஷ் அவர்களும் போயிருக்காரு, நயன்தாரா அவர்களும் போயிருக்காங்க. இவர் இந்த சைடு திரும்பி உட்காந்துருக்காரு, அவங்க இந்த சைடு கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்க மாதிரி போட்டோ. நான் இருந்தால் போய் நேராக பேசியிருப்பேன், சண்டை போட்டா. நான் நடிகன் இல்லை, நடிகை இல்லை, நான் ஒரு மனுஷன். டேரக்டாக போய் என்னப்பா அப்படி பண்ணுறப்பான்னு கேட்டுக்கணும். பயப்படுறதுக்கு என்ன சார் இருக்கு? உனக்கு தெளிவான சிந்தனை இருந்தால் நீ ஏன் பயப்படுறேன்? நாளைக்கு இந்த அஜித்துங்களாம் நான் ஏமாற்றிப்பேன். நான் அவனை பார்த்தா என்ன ஒன்று முளைச்சிட்டு வரப்பேன். இங்கே பார்த்துக்கேன், ஏன்டா நான் இவ்வளோ சொல்கிறேன்ல, என்னப்பா வாங்கினியா இல்லையா? இப்போ இந்த இருக்குப்பா சொல்ல மாட்டேன். எனக்கு என்ன பயம் இருக்குது? அவன் வேணா பார்த்து பயப்படுவேன், நான் ஏன் பயப்படுறேன்? அவருக்கு இப்போ அவங்க ஒரு படம் எடுத்த போது திருவிழா ஏதோ ஒரு படம் ஞாபகம் இல்லை, திருவிழா ஆரம்பம் ஏதோ சம்திங் லைக் தட் பின்னி மில்லை ஷூட் பண்ணாங்க. பின்னி மில்லோட முதலாளி எனக்கு வேண்டியது. நான் அவங்களுக்கு வந்து 15-20 நாளைக்கு இடம் லொக்கேஷன் ஃப்ரீயாக வாங்கினேன். அன்னைக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? 20 வருஷம் இருக்குமா இருக்கு. அதுக்காக எனக்கு தானே கோவில் கட்டினாரா இல்லை கத்தூர் கோவில் கட்டினாரா? இல்லை நான் கிளைம் போட்டேன். அதாவது இந்த அவங்களாம் இது போன்ற எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்துக்கான மீடியா சர்க்கிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக தயாரிப்பாளர் மாணிக்கம் நாராயணன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சமீபத்தில் நடந்த இன்னொரு சர்ச்சை வந்து நயன்தாராவோட வெட்டிங் ஆல்பம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வெளியானதா, அதில் தனுஷ்கும் அவங்களுக்கும் உள்ள மோதல் நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அதில் யார் சைடு வந்து தவறு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீ ஒரு நடிகர், அவங்க ஒரு நடிகை. நீ வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பழக்கம் உள்ளவங்க, எதுக்கு ஒருத்தர் மேலே ஒருத்தர் மண்ணை வாரி அடிக்கும்? எதுக்காக மண்ணை வாரி போடுறீங்க? தனுஷுங்கிறவரை பற்றி பெரிய இமேஜ் கிடையாது வெளியில், இல்லையா? ஏதாவது நல்ல இமேஜ் இருக்கா தெரியல, எனக்கு தெரியாது. எனக்கு அவர் இந்த விஷயத்துல நிறைய பேர் வந்து தனுஷ்க்கு ஆதரவாக பேசுறது. ஆதரவுங்கிறத விடுங்க. உனக்கு இந்த சம்பளம் பத்தல, உனக்கு என்ன ஏன் ப்ராப்ளம் ஆக்கல? நீ சம்பளம் நல்லா வாங்குற, மேலே மேலே போயிட்டே இருக்க. அப்போ நீ உன்னுடைய தரத்தை உயர்த்திக்கணும், உன்னுடைய எண்ணங்களை வந்து உயர்ந்த எண்ணங்களாக இருக்கணும். விட்டுக்கு இந்த மணிரத்னம் சொன்னதை விட்டு கொடுக்க மனப்பான்மை உனக்கு வேணும். உனக்கு சம்பளம் இத்தனை கோடி இருக்கல, நீ ஏன் அதை போய் இது பண்ணுற? உனக்கு உனக்குன்னு ஒரு வேலை இருக்குது. யூ ட்ராவல் டுவர்ட்ஸ் தட். அவங்களுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 கோடி ரூபாய் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வாங்கியிருக்காங்க இல்லையா பணம். ஸோ இவர் கேட்குறதுல தவறு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அதாவது ஏன்னா 2 பக்கமும் தப்பு இருக்குது சார். இவங்க வந்து இவங்களா விட்டு கொடுக்கலாம், இல்லை அவராக விட்டு கொடுக்கலாம். 2 பேருக்குமே வந்து பணத்து மேலே இவர் பேராசை இருந்தால் 2 பேரும் தான் முட்டாள் பயலுன்னு நான் சொல்லுவேன். 2 பேருக்கும் அறிவில்லைன்னு நான் சொல்கிறேன். நீ வந்து ஒரு ஹஸ்பண்டை கல்யாணம் பண்ண இத்தனை பேரோட உனக்கு இவ்வளோ பழக்கங்கள் இருந்து ஒருத்தனை கல்யாணம் பண்ணி குழந்தை பற்றி செட்டிலாக இருக்கா, உனக்கு அந்த அளவு கூட விட்டு கொடுக்க நீயாவது பண்ணியிருக்கணும்ல. பேருக்கு பணத்து மேலே ஆசைப்படுற அவ்வளோக்கு. நயன்தாராவது சரி நம்மளுக்கு எனக்கு தெரியாது எவ்வளோ வருதுன்னு, வர்றதில் ஒரு ஷேர் நான் கொடுக்குறேன்னு கூட சொல்லியிருக்கலாம். பட் அவங்க 3 நிமிஷத்துக்கு எவ்வளோ கேட்குறாங்கலாம் சார், இது வந்து டிபேட்டபிள். யுனைடெட் நேஷன்ஸு சண்டை வந்து உட்காந்து தான் பேசுகிறாங்க. ஸோ அவங்க 2 பேரும் ஒருத்தர் பேசணுமே தவிர உடனே மீடியா கூப்பிட்டு இவர் ஒரு கம்ப்ளைண்ட் அவங்க ஒரு கம்ப்ளைண்ட், இதெல்லாம் வந்து தன்னைத்தானே அவங்க வந்து தாழ்த்திக்கிறாங்க. இது நான் வந்து தாழ்த்திக்கிறது இல்லை சார். என்னை பொறுத்தவரை பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லை. உங்களுக்கு எவ்வளவோ இருக்குது வாழ்க்கையில். நீங்கள் 40 வயசு 50 வயசு தாண்டுறீங்க, அப்போ உங்களுக்கு கொஞ்சமாவது ஒரு தரம் வேணும் சார். நீங்கள் தயாரிப்பாளராக நிறைய விஷயங்கள் சொன்னீங்க இல்லையா, நிறைய பேர் பற்றி. அது மாதிரி தான் அந்த நானும் ரவுடி தான், அந்த படத்தோட தயாரிப்பாளர் தனுஷ் அவர்கள் தான். அந்த படத்தில் தான் உங்களுக்குள்ள காதல் மலர்ந்தது. அந்த படத்தில் நிறைய பேடான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இவரால் பல கோடி ரூபாய் எனக்கு லாஸ் ஆயிடுச்சு படம் நல்லா போனாலுமே. ஸோ அதனால் வந்து நான் எதனால் கொடுக்கணும் அப்படிங்கிறது அவர் வந்து அப்போவே சொல்லியிருக்கலாம், இல்லை அவங்கள்ட்ட சொல்லியிருக்கலாம், பின்னால் நீங்கள் சம்பாரித்து எனக்கு கொடுக்கணும், ஏதோ ஒரு கண்டிஷன் போட்டிருக்கலாம் இல்லையா? போடாமல் இன்றைக்கி வந்துட்டு அவர் பண்ணுறது தப்புன்னு நம்ம முழு தப்புன்னு சொல்ல வேண்டாம். பட்டு இதெல்லாம் 2 பேரை பொறுத்து இருக்குது சார். 2 பேருக்கும் காசு இருக்குது, ஏன் இப்படி பேயா அலையிறீங்கடா? ஏன்டா கரும்பு பிடிச்சவங்க? நீ அரசியல்வாதியா? 5000 கோடி போகிறதுக்கு இருக்கிற காசு இருக்கிற வீடு பத்தாது அவங்களுக்கு. அடுத்தடுத்து படம் இருக்குது, அடுத்தடுத்து வேலை இருக்குது. அதை பார்த்து நல்லபடியாக போகாமல் எதுக்கு ஒருத்தரோடு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? யாரோ ஒரு 2 பேரும் யார் சொல்கிறத கேட்பாங்களோ ஒரு ஆளை பெரிய ஆளை கூப்பிட்டு சார் இந்த மாதிரி இருக்குன்னு சத்தம்லாம் பேசி முடிச்சிருக்கலாம்ல. யாரோ ஒரு நேர்மையான கூப்பிட்டு பண்ணிருக்கலாம்ல. சினிமாவில் நேர்மையான ஆள் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒருத்தனை நியாயமானவன் இல்லை. இவங்களே ஒரு அட்வொகேட்டையோ ஒரு ஜட்ஜையோ கூப்பிட்டு சார் இந்த மாதிரி இருக்குது அவங்கள கூப்பிட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஸோ மீடியேஷன் தானே சார் முக்கியம் வாழ்க்கையில். யாருக்கு தகராறு வந்தாலும் யாராவது ஒரு மீடியேட்டருக்கு தானே வேணா. இவங்க ஆங்கில இவங்க பேசுவாங்க, அவங்க ஆங்கில அவங்க பேசுவாங்க. ஸோ சரியான ஒரு மீடியேட்டரை வச்சு இவங்க முடிச்சுக்கிட்டு இருக்காமல் சும்மா மீடியாவுக்கு தீனிக்காக எல்லாம் போட்டு விட்டுருக்காங்க. நாளைக்கு ஏதாவது ஒரு விழாலையோ சந்திக்கிற சூழல் ஏற்பட்டால் எப்படி அவங்க ஃபேஸ் பண்ணி பாருங்க. ஏன்னா நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஒரு திருமண விழாவில்
தனுஷ் அவர்களும் போயிருக்காரு, நயன்தாரா அவர்களும் போயிருக்காங்க. இவர் இந்த சைடு திரும்பி உட்காந்துருக்காரு, அவங்க இந்த சைடு கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்க மாதிரி போட்டோஸ். நான் இருந்தா போய் நேராக பேசியிருப்பேன் சண்டை போட்டா. நான் நடிகன் இல்லை, நடிகை இல்லை, நான் ஒரு மனுஷன். டேரக்டாக போய் என்னப்பா அப்படி பண்ணுறப்பான்னு கேட்டு பண்ணுங்க. இதில் என்ன இருக்குது? பயப்படுறதுக்கு என்ன சார் இருக்குது? உனக்கு தெளிவான சிந்தனை இருந்தால் நீ ஏன் பயப்படுற? நாளைக்கு இந்த அஜித்துங்கிறவன் நான் ஏமாற்றி போடுவேன். நான் அவனை பார்த்தா என்ன பண்ணுவேன்? முறைச்சிட்டு இருப்பேன். இங்கே பார்த்துமே ஏன்டா நான் இவ்வளோ சொல்கிறேன்ல, என்னப்பா வாங்கினியா இல்லையா? இப்போ இந்த இருக்குப்பா சொல்ல மாட்டேன். எனக்கு என்ன பயம் இருக்குது? அவன் வேணா பார்த்து பயப்படலாம், நான் ஏன் பயப்படுறேன்? மடியில் கிணறு இருந்தால் தாங்க வழியில் பயம். இதெல்லாம் ஈஸியாக சால்வ் பண்ணுவாங்க. தெரியல, எனக்கு தெரியல. ஈகோ தான் மெயின் பிரச்சனையாச்சு. ஆமாம் சார். அவருக்கு இப்போது அவங்க ஒரு படம் எடுத்த போது திருவிழா ஏதோ ஒரு படம் ஞாபகம் இல்லை, திருவிழா ஆரம்பமா ஏதோ சம்திங் லைக் தட் பின்னி மில்லில் ஷூட் பண்ணாங்க. பின்னி மில்லோட முதலாளி எனக்கு வேண்டியவங்க. நான் அவங்களுக்கு வந்து 15-20 நாளைக்கு இடம் லொக்கேஷன் ஃப்ரீயாக வாங்கி கொடுத்தேன். ஓ அன்னைக்கு ஓகே. எத்தனை வருஷம் ஆச்சு? 20 வருஷம் இருக்குமா? 25 வருஷம். 5 வருஷத்துக்கு மேலே தான் இருக்கும். அதுக்காக எனக்கு தனுஷ் கோவில் கட்டினாரா இல்லை கத்திர ராஜா கோவில் கட்டினாரா? இன்னும் நான் கிளைம் போட்டேன். அதாவது இந்த இவங்கெல்லாம் சீஃப் மினிஸ்டர்லாம் சொல்கிறாங்கல்ல, நான் அதை பண்ணேன் இதை பண்ண மாட்டேன். நான் கிளைமே போடலை. இன்றைக்கி இது வர்றதுனால நான் சொல்கிறேன். நானாக போய் எங்கேயும் கிளைம் போடலை. சரி, அந்த மாதிரி நிறைய பேருக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஏமாத்திரத்துக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன். நான் அதெல்லாம் சொல்கிறேன், 1-2 சொல்கிறேனே தவிர இதை ஒரு கிளைமாக போட்டுக்க முடியாது. அதனால் உதவி செஞ்சால் வாங்கிட்டு மிதிக்கிறவன் தான் ஊரில் இருக்கான். அதனால் இவங்க 2 பேரும் பேசி தீர்த்துருக்கணுமே தவிர யார்கிட்டையாவது போய் எதாவது சொல்லிக்கிட்டு இருக்கலாம் அர்த்தம் இல்லை. தனுஷ் அவர்கள் சர்ச்சை ஓயறதுக்கு முன்னாடி அடுத்த சர்ச்சை பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் விவாகரத்து தான். அதில் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக நிறைய செலிபிரிட்டியில் வந்து விவாகரத்து நடக்கிறது வந்து அவங்களோட தனிப்பட்ட விருப்பங்கள். அதையும் தாண்டி ஆனால் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் எதேச்சியாக நடந்ததை கூட லிங்க் பண்ணி பேசுகிறாங்க இல்லையா? இல்லை, என்னென்ன சார், இந்த மாதிரி சோஷியலி ரெக்கக்னைஸ்டு பீப்புள் வந்து விவகாரத்தெலாம் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே. அதை நியூஸ் ஆக்கி மக்கள் வந்து என்ன ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க, அவன் பண்ணால் இவன் பண்ணால் நானும் பண்ணுறேன். அப்போது நீங்கள் வந்து சொசைட்டிக்கு எந்த அளவுக்கு தீம்பு விளைவிக்கிறீங்க? நீ சம்பாதிக்கிற கோடி கணக்காக சம்பளத்தை வாங்கிக்கிட்டு உன்னுடைய விவாகரத்தை பப்ளிஷ் பண்ணுற, ஓப்பனாக சொல்கிற, எல்லாமே ஏண்டா உன் சுயநலத்துக்கு சம்பாதிச்சுக்கிட்டு சொசைட்டியை கெடுத்துட்டு போகிறீங்க எல்லோரும். ஏன்டா பண்ணுறீங்க? விட்டு கொடுத்து போய் தொலைங்களேன். என்ன இருக்குது? பொண்டாட்டியாக இருந்தாலும் புருஷனாக இருந்தாலும் கல்யாணம் பண்ணியாச்சுன்னா விட்டு கொடுத்து தான் போகணும். விட்டு கொடுப்பது தானே வாழ்க்கை. நீங்கள் வந்து தனியாக வாழ்ந்துட முடியுமா? உனக்கு 4 பேர் தேவைப்படுறான்ல, எவனோ ஒருத்தனை நீ விட்டு தெரியல, அது பொண்டாட்டி விட்டு கொடுத்துட்டு போ. செல்லுமணி சொன்னது என்னென்னா, எப்பா பொண்டாட்டி போய் சண்டை வந்தால் பொண்டாட்டி விட்டு கொடுத்து, நான்லாம் ரோஜா சொன்னால் கேட்டுக்குவேன். அவள் வெளிப்படையாக மேடையிலே பேசுவாங்க. ஏன்னா அப்போ தான் வாழ்க்கையை வாழ முடியும், ஏன்னா முடியாது. அப்போ அதே மாதிரிலாம் வாழ்ந்துட்டு போகலாம்ல. நீ வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கணும், பொண்டாட்டி சொல்கிறத கேட்கணும், இல்லை யாரோ ஒருத்தர் சொல்கிறத கேட்கணும். இல்லைன்னா வாழ்க்கை வேஸ்ட் ஆகிடுது. நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சதுக்கு அதுதான் ரகசியமா சார்? நான் வாழ்க்கையில் நான் வந்து அப்படியே என் ஒய்ஃபோட மனஸ்தாபங்கள்லாம் இல்லாமல் இருக்காது. குடும்பம் இருந்தால் இருக்கத்தான் செய்யும். பட்டு என்னுடைய பையங்கள்லாம் புரிஞ்சுக்கிறாங்க நான் பண்ணுற அநியாயத்தை, அப்படியே ஓடிட்டே இருக்குன்னு வைங்களேன். ஸோ வி ஜஸ்ட் இட்ஸ் அக்காமடேட்டிவ். ஓகே. நீ பண்ணுற தவிர நான் ஒத்துக்கிறேன், நான் பண்ணுற நீ ஒத்துக்க, அப்படி அவ்வளோதானே. மியூச்சுவலாக தவறு செய்யாத மனுஷன் யார் இருக்கா? எல்லாம் தவறு செய்வான். நான் செய்த தவறில் என் பொண்டாட்டி மன்னிச்சு தான் என்னோட இருக்க முடியும். அதனால் இது வந்து இட்ஸ் பார்ட் ஆஃப் லைஃப். லைஃப்புங்கிறது வந்து சகிப்புத்தன்மை தான். தவறு செய்யாத ஆள் இருக்க முடியாது. சரி, தவறு வந்தால் 2 நாளைக்கு சண்டை போடலாம், 3ஆவது நாள் சேர்ந்துருக்க வேண்டியதுதான். அப்படி இல்லைன்னா எல்லா கல்யாணமும் பிரேக்கப் தானே முடியும். இப்போ ஜிவி பிரகாஷ் கூட சமீபத்தில் டைவோர்ஸ் ஆனாங்க. ஆனால் வந்து அவங்க ஜிவி நடத்துகிற கான்செர்ட்டில் வந்து திரும்ப சைந்தவி பாட போகிறாங்களா? அதான் நான் என்ன சொல்கிறேன்னா, அப்படியாச்சும் பண்ணிக்கலாம். நட்பு குறையாமல், டைவோர்ஸுங்கிற வெளியில் தெரியாமல் டைவோர்ஸ் பண்ணிவிட்டு நட்பு குறையாமல் இருந்ததுன்னா வெளியில் ரொம்ப தெரியாது. எத்தனையோ திருட்டுத்தனம் பண்ணுறீங்களா மூடி மறைச்சி? இதை மூடி மறைச்சா என்ன? சொசைட்டி நம்ம கெடுக்கிறோம்ல, நம்ம ஏன் பால் பண்ணுவோம் சொசைட்டி? பப்ளிக்காக ஏன் கொண்டு வரீங்க? ஏன் வை டு யூ வாண்ட் டு? அது எதுக்கு? நீங்கள் கோர்ட்டில் நடந்தால் கூட இட் மஸ்ட் பி டன் இன் கேமரான்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இதை வந்து கோர்ட் லிசன் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நிறைவாக ஒரே ஒரு கேள்வி சார். கூலி மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கிற ரஜினிகாந்த் அவரோட திரைப்படம், அந்த டைட்டில் வந்து நீங்கள் தான் கொடுத்துருக்கீங்க. அது எப்படி சார் நடந்தது? எப்போ எனக்கு படம் ஓடிடணுங்கிறதுல ரொம்ப கவலையாக இருக்கேன் நான். படம் ஓடணுன்றது? ஆமாம். ஏன்னா நான் கொடுத்த டைட்டில் எனக்கு மன திருப்தி வரணும்னா அதில் 10 பேர் சம்பாதிக்கணும், படம் நல்லா ஓடணும். அது ஓடும், நான் ஆண்டவனை வேண்டிக்கிட்டு இருக்கேன். சில படம் ஓடாதுன்னு நான் முன்னாலே சொல்லுவேன். ஓ, உங்கள் டைட்டில்னால ஓடணும்னு வேண்டிக்கிறீங்களா? ஜெயிலர் ஓடும் நான் சொன்னேன். ஓகே. வேட்டையன் ஓடாதுன்னு சொன்னேன், இந்தியன் 2 ஓடாதுன்னு சொன்னேன், கங்கோ ஓடாதுன்னு சொன்னேன். ஓடல. இன்ட்யூஷனில் சொன்னீங்களா? இல்லை இன்ட்யூஷன் ஜாஸ்தி கட் ஃபீலிங். ஆனால் எனக்கு தெரிஞ்சு கூலி ஓடணும். லோகேஷ் கனகராஜ் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. அது ஓகே, அவர் ரொம்ப வயலண்டாக தான் எடுப்பார். அவர் வந்து பர்சனலாக எனக்கு அவரை பிடிக்கல. ஏன்னா எல்லாம் ஹீஸ் டீச்சிங் வயலன்ஸ் ஃபார் சொசைட்டி. அது ரொம்ப ஒரு தப்பான ஒரு மேட்ரு. சொசைட்டி பூராமே வயலண்ட் நடக்கிற மாதிரி ஒரு 10 வருஷம் 50 வருஷம் கழிச்சு ஒரு படம் பார்த்தோன்னா, ஓ அப்போ அப்படி தான் இருந்துச்சு ஒரு நாடுன்னு நினச்சிக்குவோம். அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. வயலன்ஸ் தேவை, அதே ஒரு லிமிட் பண்ணி ஏதாவது பண்ணால் நல்லாயிருக்கும். அது தெரியல, அவர் மாறுவாரான்னு தெரியாது எனக்கு. ஏன்னா மக்களுக்கு வயலன்ஸ் பிடிக்குது போடுது, எனக்கு தெரியல. எனக்கு வயலன்ஸ் பிடிக்காது. யாராவது ஒருத்தனை அடித்தானா எனக்கு பிடிக்காது.
ஏன்னு தெரியாது எனக்கு. ஐ டோன்ட் லைக். இன்ஃபேக்ட் என் சன் என் பேரன் அடிச்சேன்னா நான் சண்டை போடுவேன் அவனோட. எதுக்கு அவனை அடிக்கிற? பிள்ளை அடிக்கிறது பாவம். இயலாமை. உன் எரிச்சலை எதுக்கு அவன் மேலே காட்டுறேன்? உனக்கு ஒர்க் ப்ரெஷர் இருந்தால் அதில் காட்டு. படிக்கலைன்னா படிப்பான், அகடமிக்கலாக என்ன இருந்தால் முன்ன பின்ன பண்ணுவான் அப்படின்னு நான் சொல்லுவேன் அடிக்கடி. எனக்கு என் சனுக்கு மனசு அதில் தான் வரும். அதனால் ஒருத்தன் அடிக்கிறது வந்து ஒரு கேவலமான செயல் எனக்கு தோணுது. நம்ம அனிமல் இல்லை, ஹியூமன் பீயிங்ஸ். நம்மளுக்கு 6ஆம் அறிவு இருக்குது, 7ஆம் அறிவே கொஞ்சம் இருக்குது. நம்ம ஏன் ஒருத்தனை அடிக்கணும்? தப்பு பண்ணால் இடம் நான் ஏன் திட்டிட்டு விடுவேன்? மறந்துட்டு அவனை பழி வாங்காமல் அடுத்த வேலையை பார்க்கலாம். அதோட முடிச்சு எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது சார். அடிக்கிறது ஐ டோன்ட் லைக். ஒரு சின்ன தட்டுறது வேறு, அடிக்கிறது வேறு. ஒரு கோவம் வந்து அடித்தா தவறு. நான் யாரையும் அடித்தா எனக்கு ஞாபகம் இல்லை. என் மனைவி அவருடைய 45 வருஷம் அது கல்யாணம் ஆகி என் மனைவி ஒரு 7-8 வாட்டி கொட்டியிருப்பேன். அறிவு இருக்கு அவனுக்கு, அவ்வளோதான். அது என்ன இந்த ஸ்கூலில் வாத்தியார் கொட்டுற மாதிரி தான், அவ்வளோதான். யாரையும் அடிக்கக்கூடாது. இட்ஸ் வயலன்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல்களை, உங்களோட அனுபவங்களை எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி சார். தேங்க்யூ.